பகுதி 27. பாலா நிரஞ்சனாவின் மேலாடை மீது கரம் பதித்த அடுத்த நொடி பாலாவின் சட்டையை பிடித்து இழுத்த ஹர்ஷா தனது ஒற்றை கரத்தை இறுக மூடி தன்னுடைய முழு பலத்தையும் கொண்டு பாலாவின் முகத்திலேயே ஓங்கி குத்தினான். இதை சற்றும் எதிர்பார்த்திராத பாலாவோ நிலை தடுமாறி கீழே விழ அமிர்தா நிரஞ்சனாவிடம் சென்றவள் அவளை எழுப்ப முயன்றாள். ஆனால் நிரஞ்சனா தடுமாறியபடியே இருக்க அந்த நிலையிலும் தன்னை காப்பாற்ற அமிர்தா வந்துவிட்டாள் என்பது மட்டும் நன்றாக தெரிந்தது அவளுக்கு. சிறிது நேரத்திற்கு முன்பாக மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் வழியில் சிறிய கோவிலின் அருகே அமிர்தா காரை நிறுத்த சொல்ல இருவரும் கோவிலுக்குள் சென்று இறைவனிடம் மனதார நன்றி கூறிவிட்டு மீண்டும் காரில் ஏறப்போகும் நேரம் சற்று தூரத்தில் நிரஞ்சனா செல்வதை பார்த்தாள் அமிர்தா. ஹர்ஷா, அங்க பாருங்க, நிரஞ்சனா போறா. இந்த டைம்ல காலேஜ் போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா என்றதும் ஹர்ஷாவும் அவளை பார்த்து, அவ காலேஜ் கூட எந்த பக்கம் இல்லையே, சம்பந்தமே இல்லாம இவன் ஏன் இந்த வழியில போறா என்று கேட்க, சரி, நீங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, நானே அவளை என்னன்னு கேக்குறேன் என்று காரினுள் ஏறிக்கொள்ள சரி என்றவன் அவளை பின்தொடர ஆரம்பித்தான். ஆனால் சிறிது தூரத்திலேயே நிரஞ்சனா ஒரு வீட்டின் முன்பாக தனது வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைய, ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருப்பா போல அம்மு என்றான் ஹர்ஷா. காலேஜ் டைம்ல இவ இங்க என்ன பண்றா, இருங்க பாத்துட்டு வரேன் என்றதும், வேண்டாம் அம்மு, இப்போ நீ அங்க போனா அவ உன் மேலதான் கோவப்படுவா என்றான் ஹர்ஷா. அவர் சொல்வதும் சரிதான் என்று எண்ணியவள் இருந்தாலும் மனதை கேட்காமல் தன் தாய் காவேரிக்கு அழைத்து பேச, அவளுக்கு இன்னைக்கு லீவு தாம்மா, என்கிட்ட சொல்லிட்டு தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா என்றதும் தான் சற்றே நிம்மதி பரவியது அமிர்தாவின் மனதில். பிறகு ஹர்ஷாவிடம், சரி வாங்க வீட்டுக்கு போவோம் என்று கூற இருவரும் அங்கிருந்து கிளம்ப தொடங்கினர். அந்த வீதியின் எல்லையை தொடும்போது தூரத்தில் தாரிகா யாருடனோ அலைபேசியில் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த ஹர்ஷா சட்டென தனது காரை நிறுத்தினான். அமிர்தா என்னவென்று பார்க்க, அது தாரிகா தானே என்றதும் அவன் காட்டிய திசையை நோக்கிய அமிர்தாவோ அதிர்ந்த முகத்துடன் ஆம் என்று தலையாட்டினாள். இருவருக்கும் ஏதோ சரியில்லை என்று தோன்ற மீண்டும் காரை திருப்பிக் கொண்டு வந்த வழியை திரும்ப சென்றனர். நிரஞ்சனா சென்ற வீட்டிலிருந்து சிறிது முன்பாகவே காரை நிறுத்தியவர்கள் வேக வேகமாக வீட்டிற்குள் நுழைய அங்கு பாலா நிரஞ்சனாவிடம் தவறாக நடக்க முயற்சிப்பது தெரிந்தது. இருவருமே இதை சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதில் ஹர்ஷாவின் முகம் கோபத்தில் இறுக, அமிர்தாவோ செய்வதறியாது ஒரு நொடி திகைத்து நின்றாள். அதன் பிறகுதான் ஹர்ஷா பாலாவை அடிக்க துவங்கினான். தன்னுடைய வாழ்க்கையில்தான் விளையாடினான் என்றால் இப்போது ஒரு சிறு பெண்ணின் வாழ்க்கையை சிதைக்க நினைக்கிறானே என்று கோபத்தில் ருத்ரமூர்த்தியாய் மாறியவன் பாலாவை தன் முழு பலம் கொண்டு தாக்கத் துவங்கினான். அதில் சமையல் அறையில் சென்று விழுந்தவன் இவனை திரும்ப அடிக்க முயன்றால் நிச்சயம் முடியாது என்பதை உணர்ந்தவனாக ஹர்ஷா அறியாதபடி அருகில் இருந்த மிளகாய் பொடியை எடுத்தவன் அதை ஹர்ஷாவின் முகத்திலேயே வீசிவிட்டு உடலில் இரத்த காயங்களுடன் அங்கிருந்து தப்பித்துச் சென்றான். ஹர்ஷாவோ விழிகளை திறக்க முடியாமல் எரிச்சலில் தவித்தவன் அருகில் இருக்கும் சிங் தொட்டியில் தனது முகத்தை நீரால் அடித்து அடித்து கழுவ, ஆனாலும் அவனால் முழுமையாக விழிகளை திறக்க முடியவில்லை. அமிர்தாவோ ஹர்ஷாவிடம் வந்தவள், என்னாச்சு ஹர்ஷா என்று பதற்றமான குரலில் கேட்டிட, ஒண்ணு இல்ல அமிர்தா, நீ முதல்ல சேஃபா இரு என்று விட்டு கடினப்பட்டு விழிகளை திறந்து பார்க்க பாலா அந்த இடத்தில் இல்லை. வெளியில் சென்று நாலாபுறமும் தேடியும் எங்கு சென்று மறைந்தான் என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தவன் தன்னுடைய முகத்தை மீண்டும் மீண்டும் நீரால் அடித்து கழுவிவிட்டு சட்டையையும் கழுவியவன் அதன் பிறகே அமிர்தாவிடம் சென்றான். இவளுக்கு என்ன ஆச்சு பாருங்க என்று அமிர்தா பதற ஹர்ஷாவிற்கு பார்த்த உடனே என்ன நடந்திருக்கும் என்று புரிந்து போனது. அதில், ஒண்ணு இல்லாமோ, நீ முதல்ல பதட்டப்படாம இரு என்றவன் நிரஞ்சனாவை தூக்கி கொண்டு தன்னுடைய காருக்கு சென்றவன் காரின் பின் இருக்கையில் அவளை படுக்க வைத்தான். அமிர்தா முன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொள்ள ஹர்ஷா காரை எடுத்ததும், எங்க போறோம் ஹர்ஷா, இந்த நிலைமையில அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று கூற, தெரியும் அம்மு, என்னோட ஃப்ரெண்ட் கார்த்திக்கோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம் என்றவன் நேராக தன்னுடைய காரை மருத்துவமனையை நோக்கி செலுத்தினான். சிறிய அளவிலான மருத்துவமனைதான் அது.
கூட்டம் பெரிதாக இருக்கவில்லை. ஹர்ஷா கார்த்திக்கிடம் வரும் வழியிலேயே அழைத்து விடயத்தை கூறியிருந்ததால் அவனும் நிரஞ்சனாவிற்காக தனி அறையை ஏற்பாடு செய்தவன் அவர்களுக்காக காத்திருக்க தொடங்கினான். ஹர்ஷா மருத்துவமனையை அடைந்ததும் நிரஞ்சனாவை தூக்கிக் கொண்டு கார்த்திக் கூறிய அறையை நோக்கி செல்ல அம்ருதாவும் அவர்களை பின்தொடர்ந்தாள். அறைக்குள் நுழைந்தவன் அவளை மெத்தையின் மேல் கிடத்த இருவரையும் வெளியே காத்திருக்க சொல்லிவிட்டு அவளுக்கான சிகிச்சையை மேற்கொண்டான் கார்த்திக். சிறிது நேரத்திற்கு பிறகு சிகிச்சை முடிந்ததும் வெளியே வந்தவன் தன்னுடைய அறையை நோக்கி செல்ல ஹர்ஷாவும் அம்ருதாவும் அவனை பின்தொடர்ந்தனர். உள்ளே நுழைந்த கார்த்திக் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொள்ள இருவரையும் அமர சொன்னவன் பேசத் தொடங்கினான். இது ஒரு ரேர் ட்ரக். இதெல்லாம் இவனுங்களுக்கு எங்கிருந்துதான் கிடைக்குமோ தெரியல. நல்ல வேளை, ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. நீ உடனே கூட்டிட்டு வந்ததுனால நான் அவங்க பிளட் சாம்பிள்ஸ் எடுத்துட்டேன். 6 மணி நேரத்துல பழைய நிலைக்கு திரும்பிடுவாங்க. உனக்கு கூடிய சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுக்கறேன். நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடு என்றதும் சரி என்றான் ஹர்ஷா. இருவரும் அறையை விட்டு வெளியேறியதும், அம்ருதா, நீ உங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடு என்றான் ஹர்ஷா. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஹர்ஷா. வேண்டாமே. ஏதாவது காரணம் சொல்லி அவ சரியானதும் நம்மளே வீட்ல கொண்டு போய் விட்டுடலாம். எப்படி இருந்தாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியதானே போகுது. நீ அவங்கள கூப்பிடு. நானே பொறுமையா சொல்லி புரிய வைக்கிறேன் என்றதும் அவளுக்கும் அதுவே சரி என்று தோன்ற, சரி என்றவள் எப்படியோ தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தனது அன்னை காவேரிக்கு அழைப்பை விடுத்தாள். மறுபுறம் அழைப்பை ஏற்ற காவேரி, சொல்ல அம்ருதா என்றதும், அம்மா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வர்றீங்களா என்று மருத்துவமனை பெயரையும் முகவரியும் கூறியதும், யாருக்கு என்னமா ஆச்சு, எதுக்கு ஹாஸ்பிட்டல் வரணும் என்று பதறியபடியே கேட்டார் காவேரி. ஒன்னும் இல்லம்மா, நிரஞ்சனாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னேன்ல, அவளை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டா என்றதும், ஐயோ, என்ன ஆச்சு நிரஞ்சனாவுக்கு? ஒன்னும் இல்லம்மா, சாதாரண மயக்கம்தான். நீங்க நேர்ல வாங்க, பேசிக்கலாம் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டாள். காவேரி தன் கணவன் ஆறுமுகத்தை அழைத்து விடயத்தை கூற இருவரும் சேர்ந்து மருத்துவமனை வந்து சேர்ந்தனர். ஹர்ஷா இருவரையும் அழைத்து கொண்டு தனி அறைக்கு சென்றவன் நடந்த விடயங்கள் அனைத்தையும் பொறுமையாக எடுத்து கூற இருவருக்கும் நிரஞ்சனாவை கொன்றுவிடும் அளவிற்கு கோபம் வந்தது. அதீத கோபத்தில் இவ்வளவு நாள் மறைத்து வைத்திருந்த விடயத்தை போட்டு உடைத்தார் காவேரி. அம்ருதா விஷயத்துல தாரிகாவுக்கு ஹாஸ்பிட்டல் சர்டிபிகேட் தேவையான ஆதாரம் எல்லாத்தையுமே அம்ருதா ரூம்ல இருந்து எடுத்து கொடுத்ததே நிரஞ்சனாதான். உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நாங்க சொல்லவே இல்லை. அன்னைக்கு அவ்வளவு அடிச்சும் இவ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. எவ்வளவு தைரியம் இருந்தா திரும்ப தாரிகா வீட்டுக்கு போயிருப்பா என்றதும் அம்ருதாவுக்கும் ஹர்ஷாவுக்கும் அதிர்ச்சிதான். தாரிகா அவ ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல்ல தான் தேவையான டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருப்பா என்று நினைத்திருக்க, நிரஞ்சனா இப்படி செய்திருப்பாள் என்று இருவருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. அதிலே கோபம் வந்தாலும் தற்போது நிரஞ்சனா இருக்கும் நிலையில் அதை காட்ட இருவருமே விரும்பவில்லை. எப்படியோ ஆறுமுகம் காவேரி இருவரையும் ஹர்ஷா சமாதானம் செய்துவிட மருத்துவர் கூறிய நேரத்திற்கும் 1 மணி நேரம் மேலாகவே கடந்து சுயமடைந்தாள் நிரஞ்சனா. அவளது மனம் முழுவதும் குற்ற உணர்வு ஆக்கிரமித்தது. இவ்வளவு வருடங்களாக அம்ருதாவை எப்படியெல்லாம் நோகடித்திருப்பேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அக்கா என்றும் பாராமல் பொறாமையில் கெடுதலை மட்டுமே செய்திருக்க, அதை எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளாமல் இன்று என்னை அந்த பாலாவிடமிருந்து காப்பாற்றி விட்டாளே என்று மனதிற்குள் கூனி குறுகி போனாள் நிரஞ்சனா. காவேரிக்கும் ஆறுமுகத்திற்கும் நிரஞ்சனாவின் மீது அளவு கடந்த கோபம் இருந்தாலும் நல்ல வேளையாக தவறாக எதுவும் நடக்காமல் மாப்பிள்ளை காப்பாற்றிவிட்டார் என்ற நிம்மதியும் இருந்தது. ஹர்ஷாவிடம் சென்றவர்கள், ரொம்ப நன்றி மாப்பிள்ள, நீங்க மட்டும் இல்லைனா இன்னைக்கு என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகியிருக்கும். ரொம்ப நன்றி மாப்பிள்ள என்றவர்களிடம், நன்றி எல்லாம் வேண்டாம் மாமா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவான். நம்ம பாலா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்றதும் முதலில் தயங்கியவர்கள் பிறகு தங்களது இரு பெண்களின் வாழ்க்கையையும் கெடுப்பதையே குறிக்கோளாக கொண்ட அந்த பாலாவையும் தாரிகாவையும் விட்டுவிடக் கூடாது என்று எண்ணி ஒப்புக்கொண்டனர். கார்த்திக் கொடுத்த மருத்துவ சான்றிதழை பெற்றுக்கொண்டவர்கள் நிரஞ்சனாவையும் அழைத்து கொண்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறி
பாலா, தாரிகா இருவரது பெயரிலும் புகார் ஒன்றை அளித்தனர்.